அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரம் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நார்மலாகவே வாழ்க்கையில் முன்னேறிய நபர்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுடைய துவக்கம் எங்கே இருக்கும் அப்படின்னா சேல்ஸ்ன்றதுல தான் இருக்கும். நான் அடிப்படையாக சொல்லக்கூடிய எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சேல்ஸ்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உச்சிக்கு போக முடியும் அப்படின்றது. ஏன்னா யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாருமே சேல்ஸ்ல தான் வந்திருப்பாங்க. ஆனா இந்த சேல்ஸுக்குள்ள மனிதர்கள் வராம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வாடிக்கையாளரை எப்படி கன்வின்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கிறது தான். இந்த வாடிக்கையாளரை கன்வின்ஸ் பண்றது அப்படின்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்றேன். வாடிக்கையாளர் எப்ப முடிவெடுப்பாங்க அப்படின்னா, அந்த இடத்துலயே ஆன் ஸ்பாட்லயே முடிவெடுக்கிறது தான் சேலா கன்வெர்ட் வரும். ஒருவேளை ஒரு வாடிக்கையாளர் வராரு, வந்துட்டு அவர் அந்த பொருளை பார்க்குறாரு, பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன் அப்படின்னாலும் சரி, இல்லை யோசிச்சு சொல்றேன் அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி அவகாசத்தை கேட்டாலும் சரி, கண்டிப்பாக அந்த விற்பனை அப்படின்றது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அப்போ அந்த வாடிக்கையாளரை அந்த நேரத்திலேயே முடிவு எடுக்க வைப்பது எப்படி அப்படின்றதுதான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இந்த விஷயத்தை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா எல்லாருமே சேல்ஸ்ல கலக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு பண்ண வேண்டிய ஒரு 4 விஷயத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த 4 விஷயம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் இன்வென்டரி. நீங்க எந்த பொருளை வாடிக்கையாளர் விரும்புறாரோ அதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்குடைய எண்ணிக்கை கம்மியாயிருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. உதாரணத்துக்கு ஒரு வாடிக்கையாளர் ஒரு செருப்பு கடைக்கு போறார். அந்த செருப்பு கடையில அவர் விரும்பக்கூடிய அந்த மாடல் அவர் விரும்பக்கூடிய ஷூ கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா, வாடிக்கையாளருக்கு அந்த இடத்துல வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். அப்போ அது மாதிரி தான். இப்போ நீங்க ஒரு பிளாட் சேல்ஸ்ல இருக்கீங்க, மனை விற்பனையில இருக்கீங்க அப்படின்னா, ஒரு வாடிக்கையாளர் ஒரு பிளாட்டை விரும்புறாரு. அவர் விரும்பக்கூடிய மாதிரியான பிளாட் ஒரு 3 பிளாட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இப்போ இன்வென்டரி அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா டைம் பவுண்ட். டைம் பவுண்டுன்றதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு விலை மாறிட்டே இருக்கக்கூடிய பொருட்கள்ல ரொம்ப முக்கியமான பொருள் எது அப்படின்னா கோல்டு. நீங்க இந்த கோல்டு விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தங்க நகைகளை விற்பனை செய்யக்கூடிய விற்பனை பிரதிநிதிகள் யூஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னைக்கு ரேட் இதுதான், நாளைக்கு ரேட் மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாளைக்கு ரேட் அதிகமாயிடும் சொல்லி சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த வாடிக்கையாளர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பயே வாங்கிடுவாங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்க எந்த விற்பனையில இருந்தாலும் சரி, எந்த சேல்ஸ்ல இருந்தாலும் சரி, அந்த சேல்ஸ்ல இருக்கக்கூடிய பொருளுடைய விலை அன்றே மாறிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அந்த டைம் பவுண்டை சொல்லுங்க. இந்த டைம் பவுண்டுக்குள்ள வாங்கினீங்கன்னா தான், அதாவது இன்னைக்கு நைட் 12 மணிக்கு உள்ள வாங்கினீங்கன்னா தான் இந்த ரேட்டு, நாளைக்கு வேற ரேட் மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இது சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் வாங்கிடுவாங்க. இது ரெண்டாவது விஷயம், டைம் பவுண்டுன்றது. மூணாவது விஷயம் டிசைன். நீங்க ஒரு புடவை கடைக்கு போறீங்க. இந்த புடவை கடைக்கு போறப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாரி இருக்கு. நீங்க விரும்பக்கூடிய வண்ணத்துல அதே மாதிரியான நீங்க விரும்பக்கூடிய டிசைன்ல ஒரு சாரி கிடைக்குது. அந்த சாரியை நீங்க வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஆனா ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தயக்கமா இருக்கு. அப்போ அந்த சாரி விற்பனை செய்யக்கூடிய அந்த விற்பனை பிரதிநிதி சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த டிசைன் இதுக்கப்புறமா வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இதுக்கப்புறமா இந்த டிசைனே வராதுன்னு சொல்லுவாரு. உடனே நம்ம மனசுல என்ன வரும், வரவே வராது பொழுது, சூப்பரா இருக்கு டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல அந்த பொருளை பிக் பண்ணுவோம். இது டிசைனை பேஸ் பண்ணிருக்கிறது. இது எல்லா இடத்துலயுமே பொருந்தும். நீங்க எந்த விற்பனையில இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான மாடல் கிடைக்காது. ஒரு செல்போன் விற்பனையாக இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு கேட்ஜெட்டா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு வீடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே சரி, இது மாதிரியான டிசைன்ல இது மாதிரியான ஒரு அமைப்புல உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல பழகுங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த சேல்ஸ் உடைய அர்ஜென்சி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த நேரத்திலேயே ஒரு ஃபிளாஷ் சேலை அனௌன்ஸ் பண்ணுங்க. இந்த ஃபிளாஷ் சேல்னு சொல்லி சொன்னோடனே நமக்கு எல்லாருக்குமே ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஃபிளாஷ் சேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி. அப்ப அந்த நேரத்தில் வாங்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் கிடைக்குது அப்படின்றதுக்காக அந்த நேரத்திலே வாங்குவாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய மால் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி, மிகப்பெரிய பெரிய பெரிய எம்என்சி நடத்தக்கூடிய அந்த கார்பரேட்ஸ் நடத்தக்கூடிய சேல்ஸ் சென்டர்ஸ்லையும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
இந்த நேரத்தில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட் வரும். ஒரு தேங்காய்க்கு சொல்லுவாங்க, இந்த தேங்காய் வாங்கினீங்கன்னா இப்போ 5 ரூபாய் அப்படின்வாங்க. ஒரு மணி நேரத்தில் வாங்கினீங்கன்னா 5 ரூபாய் அப்படின்வாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே போய் வந்து தேங்காவை வந்து வாங்குவாங்க. இது மாதிரி அந்த டைம்ல ஒரு ஃபிளாஷ் சேல் அப்படின்றத நீங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுங்க. இப்போ பண்ணீங்கன்னா இதை பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணுங்க. இந்த 4 விஷயங்கள் இருக்குல்ல, இந்த 4 விஷயங்களை நீங்க பண்ணீங்க அப்படின்னா எந்த வாடிக்கையாளரும் சரி முடிவு எடுப்பதற்கு டைம் கேட்கவே மாட்டார். அந்த நேரத்திலேயே முடிவு எடுப்பாரு. அந்த நேரத்திலேயே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு அந்த விஷயத்தை வந்து ஃபைனல் பண்ணி சேலை வந்து கன்க்ளூஷன் வந்து பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 விஷயங்களை எப்பவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளிக் ஆகும். கிளிக் ஆச்சுன்னா சேலுன்றது ஈஸியாக வந்து வந்துடும். ஒருவேளை நீங்கள் இதில் வந்து ஏதாவது விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஈஸியாக வந்து சேல்ஸுக்கு வந்து வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.